மாசி மாத பலன்களில் மனுஷனுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குன்னா அது எந்த பிரச்சனையாக ஃபஸ்ட்டு இருக்குன்னா பணம் தான். என்னுடைய வாழ்க்கையில் நான் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. என்கிட்ட பணம் மட்டும் கிடச்சிச்சின்னா நான் வேறு லெவல் வேறு மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அந்த பணம் எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய ராசிக்கான பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உள்ள ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். கடவுளொரு டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா மாசி மாதம். இந்த 2026 தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் என்று கருதப்படுகின்ற மாசி மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன சிறப்பான மாதம், எப்படி அதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு, ஓகேவா? ஆனால் இந்த மாசி மாதத்துக்கு மட்டும் ரொம்ப அதிகமான சிறப்பு உண்டு. எல்லாருமே எல்லா மாதமும் கோயிலுக்கு போவோம். ஆனால் எல்லாருமே ஒன்றோட குலதெய்வ கோயிலுக்கு போவோமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. கூட பிறந்தவங்க, நம்மளுடைய பங்காளிக, அப்புறம் உன்னூட்ட பங்காளிக, இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் ஒன்றோட ஒரு கோவிலுக்குள்ள, அதாவது நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு எப்போ நடக்கும்னா நம்மளுடைய மாசி மாதத்தில் தான் நடக்கும். அதாவது இந்த மாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணிக்கும் அந்த நாள், முதல் நாள் மாசி மாதம் ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது காலசக்கரத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி சூரியன். அவர் கரெக்டாக காலசக்கரத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு உள்ளே வராருன்னா நம்மளுடைய கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம். அப்போ காலசக்கரத்துக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் உள்ளே வரும் இந்த அற்புதமான மாதம் நம்முடைய மாசி மாதமாக கருதப்படுகிறது. அப்போ சூரியன் கும்பத்துக்குள்ளே நுழையிறாரு. அப்போ ஏன் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே உதயமாகும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பம் தான் கோவிலுடைய எல்லா கோவில்களுடைய கோவிலின் மிக முக்கியமான கோவில் கலசமாக நம்ம எடுத்துக்கிறோம். கும்பம்னாலே கோவிலுடைய கலசம். கோவிலுடைய கலசத்தில் அத்தனை விதமான வைப்ரேஷனும் இருக்கும். அதனால தான் கும்பாபிஷேகம் என்பது ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு முறைப்படி 12 வருடங்களுக்கு ஒரு முறை, 5 வருடங்களுக்கு ஒரு முறைன்னு சொல்லி ஒவ்வொரு கோயில்களும் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, ஓகேவா? அவங்களுடைய முறைப்படி நடத்துகிறாங்க. ஸோ அப்போ கும்பாபிஷேகம் பண்ணி எவ்வளோ தூரம் வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் உணர்ந்தனால தான் கும்பத்துக்கு அவ்வளோ மரியாதை. அப்போ இந்த கும்ப ராசிக்குள்ளே சூரியன் உள்ளே வராரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அப்போ உங்களுடைய குலதெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பான மாதமாக இதனால தான் எடுத்திருக்காங்க. இன்னொன்று, மாசி மகத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். மாசி மகத்தில் எல்லா நட்சத்திரமும் வரும், ஓகேவா? ஆனால் இந்த மக நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. நம்மளுடைய முன்னோர்களுடைய முழு வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா மாசி மகம் வரும் நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய ஊர் பக்கத்தில் அல்லது உங்களுடைய நியரஸ்டாக எந்த கடற்கரை இருக்கோ அந்த கடற்கரையில் போய் நீராடுங்க. புண்ணிய தீர்த்தம் ஆடுவது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய அத்தனை விதமான பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு மாசி மகத்தில் உண்டு. அதேபோல் இந்த மாசி மகம் அன்று உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், மேலும் உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னு முழு மனதோடு இருக்கீங்கன்னா, நீங்கள் எந்த மதமாக கூட இருந்துக்கோங்களேன், பொதுவாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்து மதத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், குலதெய்வ கோயில் வழிபாடெலாம் சொல்லிக்கிருக்கோம். ஸோ மற்ற மதத்து சார்ந்த நம்மளுடைய சகோதர சகோதரிகளும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இந்து மதத்தில் உள்ள நம்மளுடைய நேயர்களாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருக்குமே நம்மளுடைய இந்து மதத்துடைய சகோதர சகோதரிகளுக்குமே இது வந்து எக்ஸாக்டாக பொருந்தும். கோவிலுக்கு போக முடியலைங்க, போக முடியாத சூழ்நிலை ஏதோ மேபி. ஏன்னா இப்போ வந்து குலதெய்வ கோயில் போகணுன்னா வீட்டில் வந்து தேவையில்லாத விஷயங்கள் நடந்துக்கக்கூடாது, அப்படின்னா 1 இயர் கோயில் போகக்கூடாது. நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லி சில பேருக்கு சாஸ்திரம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பெரிய ஸ்தலங்களுக்கு போக முடியல, இப்படிலாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இது கட்டாயமாக பொருந்தும். என்ன பண்ணலான்னா,
இந்த மாசி மகம் நட்சத்திரம் ஒரு நாளில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் வயதான முதியவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, வயதான முதியவர்கள், ஆதரவற்ற முதியவர்களுக்கு நீங்கள் நல்ல தூய்மையான ஆடை, புதிய ஆடை வாங்கி கொடுத்து அவங்களுக்கான உணவு, அன்றைய தினத்துக்கான 3 வேளைக்கான உணவு நீங்கள் வாங்கி கொடுக்கறது, அல்லது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான பணத்தை கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம், அதாவது அவங்க நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்பம்மா அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா போதுங்க. இந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம், உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாசி மகத்தை மறந்துடாதீங்க. மக நட்சத்திரம் வரும் நாளில் உறுதியாக நீங்கள் மறக்காமல் போய் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு வாங்கி கொடுங்க. மாற்றம் ஏற்றமும் மக நட்சத்திரம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக தொடங்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மாசி மாத பலன்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா 2 விதமான குணாதிசயம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். என்னென்ன குணாதிசயம்னா, சனி பகவான் உங்களுடைய ராசியில் தான் உச்சம் அடைகிறார். சுக்கிரன் ராசியின் அதிபதியாக இருக்கிறார். சூரியன் வலுவிழக்கிறார். சுய கௌரவத்தை எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேங்கிற தன்மையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வந்தது வரட்டும், வர்றது என்னன்னாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒரு தைரியத்துடன் செயல்படுவீங்க. என்ன நடந்தால் பரவாயில்லைங்க, நான் என் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சி பல இடங்களில் உங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய சுய கேரக்டரை புரிஞ்சு வச்சுருப்பாங்க. புரிஞ்சு வச்சு இவன் தன்மானத்தை சீன்னா இவன் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை போய் மாட்டிக்கிடுவான் அப்படின்னு உங்களை புரிஞ்சு வச்சவங்க நிறைய பிரச்சனைகளை, உங்களை புரிந்து கொண்டவர்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணியிருப்பாங்க. இல்லை உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினச்சி நீங்கள் ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டியிருப்பீங்க. இந்த 2 விஷயந்தான். இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் நம்மளுடைய துலாம் ராசிக்கு எக்ஸாக்டாக பொருந்தும். அப்போ சூரியன் வலு இழந்தனால உங்களுடைய சுய கௌரவத்தை டச் பண்ணுறாங்க, உங்களை தூண்டி விடுறாங்க. சனி பகவான் அங்கே என்ன பண்ணுறாரு, உச்சமடைகிறார். அப்போ நீதி, நேர்மை, உண்மை என்று சொன்ன ஒரு கோட்பாடோடு இருக்கின்ற துலாம் ராசி அன்பர்கள் கடைசி பாயிண்ட் ஆஃப் எண்டில் கூட தப்பிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட என்னோடய லைஃப்பில் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேங்க, நிறைய போராட்டத்தை சந்திச்சிட்டேன். லைஃபே கரண்டு முரண்டாக போயிடுச்சு. நான் ஒரு தப்பே பண்ணலைங்க, என்னை தப்பு பண்ண மாதிரி உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆனால் இறைவன் அருளால், இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பீங்க, இறைவன் அருளால், என்னுடைய இஷ்ட தெய்வத்தின் அருளால் என் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி என்னை வெளியே விட்டுட்டாங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்கிற துலாம் ராசியாக இருந்தால் உறுதியாக நீங்கள் யாருக்கும் துரோகம், அதே போல் துன்பம் கொடுக்காத, ஏமாற்றத்தை கொடுக்காத துலாம் ராசி அன்பர்களாக இருந்தீங்க, வாழ்ந்தீங்க. சனி பகவான் உச்சம் அடைஞ்ச ராசிங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணீங்க. அதை தாண்டி ஒரு 20% துலாம் ராசி என்பவர்கள் எடுத்துக்கிறோம், ஓகேவா? இல்லைங்க, சுக்கிரன் என் ராசி அதிபதியாக வராரு, சனி சுக்கிரனுடைய அமைப்புக்காண்டி நான் மற்ற நபர்களுடைய சூழ்ச்சியில் போய் மாட்டிக்கிட்டேன், என் மேலே அன்பு வச்சுருக்காங்க, பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், எனக்குரிய இடத்தை விட்டு எனக்கு தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன், எனக்குரிய மனைவியை விட்டுட்டு நான் தேவையில்லாத ஒரு மற்ற பெண்களை போய் நாடி போய் நான் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தால், அதே போல் எனக்குரிய கணவனை நான் நேசிக்காமல், எனக்குரிய என்னுடைய பெத்த தாய் தகப்பனை நேசிக்காமல் மற்ற நபர்கள் மீது அன்பு வைத்து நான் அதனால் போய் என் லைஃப்பை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக இந்த மாசி மாதத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிறைய மாற்றங்கள், அந்த சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்குது. பயன்படுத்தி வெளியே வந்துட்டிங்கன்னா பாதுகாப்பான பயணம் உறுதி. இல்லை எனக்கு வில் பவர் இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் யாரை நம்பி போனீங்களோ அவங்களே ஒரு கத்தியாக மாறி உங்களை லாக் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன சொல்கிறேன்னா 20% உள்ள துலாம் ராசி என்பவர்களுக்கு, 80% துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது கிரகங்கள் கொடுக்க போகுது. 2 பாட்டை பிரிச்சிட்டோம்.
சரி, பொதுவாகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, மாசி மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும். குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும்னா நல்ல விஷயங்கள் இயல்பாக நடக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். உங்களுடைய லைஃப்பில் இந்த ஒரு விஷயம் நடந்துராதா, என் குடும்பத்தில் கல்யாணம் நடந்துராதா, வீடு கட்டிட மாட்டேனா, என் குழந்தை பிறந்துடாதா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிடாதா, என் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சிடாதா, என்னுடைய கணவர் என் கூட அன்பாக இருந்துட மாட்டாரா, என்னோட மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா, அப்படிலாம் நினைக்கிற அத்தனை விதமான சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. அதன் மூலமாக குடும்ப பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வேலையில் இடமாற்றம் உண்டு. வேலையில் இடமாற்றம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்குற இடமாற்றமா, நீங்கள் எதிர்பார்த்த கம்பெனியில் போய் சேருவீங்களா, இல்லாது அந்த அதே கம்பெனியில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி போஸ்டிங் கூட கிடைக்குமா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் உறுதி செய்யும். இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ வேலையில் இடமாற்றம் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம், போராட்டம், பிரச்சனை விலகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நண்பர்களால் ஏமாந்துட்டேன், துரோகிகள் மூலமாக ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசி என்பவர்களுக்கு எல்லா பிரச்சனையும் வெளியேறி மன மகிழ்ச்சியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதேபோல் யாரெல்லாம் துலாம் ராசியில் ஆடிட்டர், பேங்க், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வக்கீல், அதே போல் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட, அதே போல் கமிஷன் அடிப்படையில் பண்ணக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள் பண்ணக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்கும் அதிகமான லாபங்கள், அதிகமான நல்ல நற்பெயர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுது. துலாம் ராசியில் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் முழு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். நேர்மையான முறையில் வேலை பார்க்குற யாருக்குமே பாதிப்பு கிடையாது. உண்மையான முறையில், தூய்மையான முறையில் அரசாங்க வேலையில் பயணிக்கிற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு பாதிப்பு கிடையாது. தன்னுடைய வேலையை தன்னுடைய தேவைக்காக மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய வேலை பார்க்குற அரசாங்க அதிகாரிகள் கவனமாக இருக்கணுங்க. வேலை காலியாயிரும், டீப்ரமோட் ஆயிடுவீங்க. திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், இந்த 2026 துலாம் ராசியில் உள்ள அரசாங்க அதிகாரிகள் கவனமாக இருக்கணும். யார் பார்க்க போகிறான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பார்க்குறவன் கடவுள் இருக்கான், பார்த்துக்கிட்டே இருப்பான், டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி தூக்கி விட்டுருவேன். ஓகேவா? ஸோ கவனமாக இருங்க. அதே போல் கலைத்துறை சார்ந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய திறமையை நீங்கள் முழுமையாக காட்டக்கூடிய அமைப்பு. நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் யூடியூப்பில் உங்களுடைய திறமையை காட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பதிவில் உங்களுடைய திறமையை காட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய சின்ன திரை, பெரிய திரை, எந்த திரையில் தன்னுடைய திறமையை நிரூபிக்கணும்னு போராடுகின்ற அத்தனை விதமான துலாம் ராசி என்பவர்களுக்கும் அற்புதங்களையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ல பொன்னான மாதம், ஒரு அற்புதமான மாதம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் விருச்சகத்தில் சனி பகவானும், மீனத்தில் சனி பகவானும், அதே போல் கடகத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்கும் சுய ஜாதகத்தில் சனி பகவான் இந்த இடத்துலலாம் அமர்ந்திருந்தால் உறுதியாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை இரட்டிப்பான லாபம் உண்டு. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இரட்டிப்பாக கிடைக்கும். இவ்வளோ நாட்களாக கடன் சுமையில் சிக்கி தவிக்கிங்கன்னா கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க. கடன் சுமையிலேருந்து உறுதியாக வெளியே வருவீங்க. ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு 30-40% கடன் அடைச்சிட்டேனப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. நீங்கள் இந்த அமைப்பில் இருந்தால் எக்ஸ்ட்ரா ரைட் போட்டுக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. பாண்டியனா கொக்காங்கிற மாதிரி அப்படி நம்முடைய சூப்பர் ஸ்டார் எப்படி பாண்டியனா ரைட் அப்படிம்பார்ல, அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ரைட் அப்படிங்கிற ஸ்டைலை பயன்படுத்தி வெற்றி பெற போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்கள் அந்த ரைட் அப்படிங்கிற சிக்னலை வந்து யூஸ் பண்ணால், அந்த இமேஜை வந்து பயன்படுத்தினீங்கன்னா லைஃப்பில் சூப்பராக இருக்கும். எல்லாமே ரைட்டாக போகும், ராங்காக போகவே போகாது அப்படிங்கிறது உண்மை. அந்த உங்களுடைய வீட்டில் வந்து ரைட் அப்படிங்கிற சிம்மலை வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரண்ட் பேஜ், உங்களுடைய நீங்கள் எந்திரிச்சோன்னே பார்க்குற மாதிரி ரைட்டுங்கிற ஒரு இமேஜை வந்து நீங்கள் ஒட்டி வச்சு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். அல்லது உங்கள் ஃபோனில் டிஸ்பிளேயில் நீங்கள் வச்சு பாருங்கள். லைஃப் வேறு மாதிரி போகும், வேறு லெவலில் போகும். நல்ல விஷயங்களை மட்டும் செய்வீங்க.
தேவையில்லாத விஷயங்கள் வந்து வெளியே போயிடுவீங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும், மற்றவர்கள் மீது அதிக அக்கறை செலுத்துவதை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்கள் வாங்கலாம், பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும். இதை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த மாசி மாதம் உங்களுக்கு அத்தனையும் சாதகமாக ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ரைட் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய சிறப்பான மாதமாக இருக்க போது. இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தியை பிடிச்சிக்கோங்க. தட்சிணாமூர்த்தி பகவானை போய் வழிபாடு செய்யுங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தட்சிணாமூர்த்தி பகவானும் குரு பகவானும் ஒன்றுன்னு நினச்சிக்கிருக்கீங்க. ஓகேவா? அது 2 பேருடைய செயல்பாடுகள் வேறு வேறு. ஓகேவா? தட்சிணாமூர்த்தி பகவானை நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகள், பிரச்சனைகள், போராட்டத்திலிருந்து வெளியே வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயம் என்னென்னா, 2026 மாசி மாத பலனில், தமிழ் மாத பலனில் இந்த மாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ராசியின் அடிப்படையில் உள்ள பலன்கள் தான் பார்த்துருக்கீங்க. இது பொது பலனே, நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இது வந்து பொது பலன். இதில் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும்னு நான் சொல்ல வரல, ஆனால் ஓரளவுக்கு நிறைவேறும் என்பது உண்மை. அதாவது தாகத்துடன் ரொம்ப பசியுடன் இருக்கவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியோ ஒரு கேன் தண்ணியோ கொடுத்தா கொஞ்சமாச்சும் ஒரு ஆத்மாத்மான ஒரு திருப்தி ஏற்படும் பார்த்தீங்களா? ஸோ அந்த தன்மை உறுதியாக கோச்சார கிரகங்கள் கொடுத்துரும். ஆனால் பசி முழுமையாக விலகுமா? முழுமையான ஒரு மகிழ்ச்சி, ஒரு என்ன சொன்னால் நிறைவான ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா? இல்லை நிறைவான ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் பலன் சொல்லும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும், கிட்டத்தட்ட சுய ஜாதகத்தில் தான் 70% எடுப்போம் உண்மையிலேயே. அப்போ சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா, நம்மளுடைய அன்பு நேயர்கள், வீடியோ பார்க்குற நேயர்கள், எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, தயவுசெய்து நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது உங்கள் பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய மாதம், வருடம், நேரம், அதே போல் நீங்கள் பிறந்த ஊர், தற்போது நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் வந்து நம்மளுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குற நம்மளுடைய பெண்கள் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை டைரெக்டாக உறுதியாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுக்கு பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கிடைச்ச பிறகு உறுதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும், உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்ற நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.